பவர் பட்டன் யூஸ் பண்ணாமல் ஆண்ட்ராய்டு ஃபோன் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் டிஓயு டபுள் டேப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு வேக் ஆர் டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன்னு வரும். இதை ஆஃப் பண்ணி வச்சு இருந்தால் அதை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணால் நீங்கள் ஆஃபில் இருக்கிற ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் ஆன் ஆகும், திரும்ப டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடும். இன்னொரு ஆப்ஷன் ரைஸ் அவேக்குன்னு இருக்குது. ஸோ ரைஸ் அவேக் இது நீங்கள் இப்படி ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃபோன் நீங்கள் கீழே சும்மா வச்சுருப்பீங்க, எடுத்து பார்த்தா ஸ்க்ரீன் தன்னாப்பில் ஓப்பன் ஆகிரும். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா ஆக்சசிபிலிட்டி. ஆக்சசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சசிபிலிட்டி பட்டனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஆக்சசிபிலிட்டி பட்டன் நீங்கள் அமுத்துனீங்கன்னா இந்த இடத்துல நேவிகேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நேவிகேஷன் பார் ஃப்ளோட்டிங் பட்டன் 2 இருக்குது. ஃப்ளோட்டிங் பட்டன் நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணால் நீங்கள் ஷார்ட்டாக வரும். இது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா திரும்ப இதை அமுத்தி நேவிகேஷன் பாரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு வால்யூம் அப்பு டவுனு, பிரைட்னஸ் டவுனு, ரீசெண்ட் ஆப்பு, லாக் ஸ்க்ரீனு, பவர் ஆஃபு, சுவிட்ச் ஆன் ஆஃப் இதெல்லாமே வரும். இது போக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா 3 ஃபிங்கர் ஸ்க்ரீனில் வச்சு ஒரே டைமில் இப்படி 3 தடவை இப்போ இழுத்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆகிரும். இது நீங்கள் குறிப்பிட்ட இடத்த மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும்னா 3 விரல் இப்படி ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இடத்த மட்டும் இப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி க்ராப் பண்ணி எடிட் பண்ணி இப்படி நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இது பவர் பட்டனும் வால்யூம் பட்டனும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம்.